பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான எக் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நிறைய பேர் அக்கா மந்த்லி கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க. வின்னர் யார் அப்படிங்கிறத நான் திங்கக்கிழமை போடுற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி முட்டை பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டைகளெல்லாம் நம்ம லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் முட்டையை சுற்றி கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீரல்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது முட்டையை நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கிறப்ப முட்டை வெடிக்காது. அதே சமயம் நம்ம சேர்க்கிற மசாலா எல்லாம் முட்டை உள்ளே வர நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் இதோட சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டைகளை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைகளை வறுக்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாக்கள்லாம் இந்த மாதிரி முட்டை மேலே ஒட்டி பிடிக்கிற வரை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இது பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய். இது போட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக 2 துண்டு ஜாதிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 ஏலக்காவை உடச்சி வச்சுருக்கேன். இந்த நெய் நல்லா உருகுனதும் இதோட போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 3 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஷாகி ஜீரா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுபடுற வரை வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வர நீங்கள் வதக்கிக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வர வதக்குனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதோட தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் பொதுவாக மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் பிரியாணிக்கு ரொம்ப சேர்க்க மாட்டேன். நீங்கள் சேர்ப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதோட தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி, பழுத்த தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ இந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதோடவே ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதோட நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் வேறு ஒன்றும் இல்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ம் சமமான அளவில் எடுத்து வெறும் கடாயில் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ரெடிமேட் பிரியாணி மசாலா கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்லேயே தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியை ஊற வச்சதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை ஊற வைக்கல அப்படின்னா 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை போடணும். அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும். வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. இப்போ இதை நம்ம தம் போடலாம். தம் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தோசைக்கல் இல்லைனா ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த தவாவை மட்டும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா
குக்கரை அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அடுப்பை சிம்முக்கு மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த 20 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கேப்பில் இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் முந்திரி திராட்சை வறுத்து போடுறதா இருந்தால் கூட இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அரிசியெல்லாம் உடையாத அளவுக்கு மெதுவாக இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா அரிசியும் ஒன்று போல் வந்து குக் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற அரிசிலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முட்டைகளை இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை திரும்பவும் என்ன பண்ண போகிறோன்னா மூடி போட்டு மூடி அதே மாதிரி சுடு தண்ணி இருக்கிற பாத்திரத்தை மேலே வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இதை தம் வைக்க போகிறோம். இப்போ மொத்தம் 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் சமைக்க கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் நான் சொன்ன இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரியாணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.